வாட்ஸ்அப்பில் வந்திருந்த அந்த 10 நிமிட வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு பார்த்ததில் அனிருத்தின் ஆண்ட்ராய்டு போனின் பேட்டரி நான் காலாவதியாக போறேன்டா என்கிற சிக்னலை திரையில் காட்டிற்று. பேட்டரி மின்சாரத்திற்காக சார்ஜரை தேடிய பொழுதுதான் அதை அவன் தங்கை தீபா பயன்படுத்தி கொண்டிருந்தாள். எரிச்சலோடு தீபாவின் செல்போனை விலக்கி தன் போனை சொருகிய அனிருத் சுவிட்சை போட்ட நொடி மின்சாரம் போனது. யதார்த்தமாக அங்க வந்த தீபா, டேய் இது ஏன் சார்ஜர், ஏன்டா இதை எடுத்த, போன் சார்ஜரை தொலைச்சிட்டு ஏன்டா ஏன் உசுர வாங்குற என்று கூவத் தொடங்கினாள். வாய மூடு, இப்ப கரண்ட் வேற இல்ல, என் போனும் செத்துக்கிட்டு இருக்கு, நானே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன் என்று கையை பிசைந்தவனை வெறித்து பார்த்தாள். நீ எப்பதான் நார்மலா இருந்த, எப்பவுமே டென்ஷனா தானடா இருக்க என்று சத்து குத்தவும் செய்தாள். வாய மூடுடி, என் ஜாப் நேச்சர் தெரியாம பேசாத. பெரிய ஜாப், ஒரு டப்பா சேனலோட கிரியேட்டிவ் ஹெட்னா பெரிய கொக்கா, அதான் உன் சேனல் டிஆர்பி ரேட்டிங்லயே இல்லையே, அப்புறம் என்ன டென்ஷன்? இத பார், வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு, இல்லன்னு வெய்யி. அவர்களின் அன்றைய கார்களுக்கு நடுவே அம்மாவான பானுமதி, ஆரம்பிச்சிட்டீங்களா என்றபடியே வந்தாள். நல்ல வேளையாக போன கரண்ட் வந்து அவன் செல்போன் திரை விழித்து கொண்டது. அம்மா, ஒரு அதிசயமான வீடியோ ஒண்ணு வாட்ஸ்அப்ல வந்திருக்குமா, என்னால நம்பவே முடியல, நீ மட்டும் பார்த்தேன்னு வெய்யி, இப்பவே அந்த சிவன் கொண்டை மலைக்கு கிளம்பிடுவேமா என்றான். என்னடா சொல்ற என்ற கேள்வியை கண்களில் ஏந்தியபடியே அவனை பார்த்தாள் பானுமதி. தீபாவும் ஏறிட்டவளாய் தன் செல்போனில் வாட்ஸ்அப்பை ஓபன் செய்து தனக்கு வந்திருந்த அந்த வீடியோ காட்சியை, இதுதானே அந்த வீடியோ என்று காட்டத் தொடங்கினாள். அதில் ஒரு சித்தர் ஒரு மலைப்பாறை மேல் நின்று கொண்டிருக்கிறார். பின் பிராணாயாமம் போல் காற்றை உள் இழுத்து மார்பை விரிவாக்கியவராக இரு கைகளையும் உயரே தூக்கி அப்படியே சற்று சரித்து ஒரு எகிரி வானில் பறக்கத் தொடங்குகிறார். சுந்தரகாண்டத்தில் ஹனுமன் கடல் தாண்டி பறந்தான் என்று கேள்விப்பட்டிருக்கிறான் அனிருத். அதை நம்ப முடியாத ஒரு மிஸ்ட்ரியாக கருதி கொண்டிருந்தவன் தான் இந்த வீடியோ காட்சியை பார்த்து பிரமித்து விட்டான். மேலேறி பறந்த சித்தர் வானில் கூட்டமாக பறந்து கொண்டிருந்த பறவைகளில் சிலவற்றை பிடிக்க முனைய அவை அலறி புடைத்து கொண்டு கலைந்து பறந்தன. இருந்தும் ஒரு குக்கு அவர் கையில் பிடிபட அதோடு அப்படியே கீழே இறங்கியவர் எந்த இடத்தில் இருந்து பறக்க ஆரம்பித்தாரோ அதே இடத்தில் இறங்கி நின்றார். பின் அந்த கொக்கையும் வருடி கொடுக்க ஆரம்பித்தார். பின் என்ன நினைத்தாரோ, கொக்கை வானில் வீசி எறிந்திட அதுவும் தப்பிவிட்டதை உணர்ந்து உச்சி நோக்கி பயணிக்க தொடங்கியது. பானுமதி வாயை பிளந்து விட்டாள். டேய், என்னடா இது அதிசயமா இருக்கு என்று மோவாயும் கையுமாய் ஆனாள். அம்மா, ஒரு அதிசயமும் இல்லம்மா, எல்லாம் கிராபிக்ஸ் ஜிகிர்தண்டாதான். இந்த மாதிரி நம்ப முடியாத வீடியோக்களுக்கு தாமா இப்ப காலம் என்று இடையில் புகுந்து வாசிக்க தொடங்கினாள் தீபா. நோ, திஸ் இஸ் நாட் கிராபிக்ஸ், இதோட ஒரு மெசேஜும் எனக்கு வந்திருக்கு. இது கொல்லிமலை சரகத்துல வர்ற ஒரு மலைப்பகுதி. சிவபெருமான் தலையில இருக்கிற கொண்டை முடி போல இருக்கிறதால இந்த மலைக்கே சிவன் கொண்டை மலைன்னு தான் பேரு. இங்கேதான் இந்த சித்தரும் இருக்கார். என் நண்பர் வினோத் இந்த மலைக்கு தன் நண்பர்கள் சிலரோட பிக்னிக் போன இடத்துல இந்த சித்தரை பார்த்திருக்கான். அப்போ அவன் தன் செல்லுல எடுத்த படம் தான் இது. அப்படியா? அப்ப மனுஷங்களால பறக்க முடியும்னு சொல்லு. ஏமா, அனுமன் பறந்து போயிட்டு வந்ததுதானே சுந்தரகாண்டம், என்னமோ புதுசா கேக்குற? ஏ லூஸ் அம்மா, இது கிராபிக்ஸ் ஒர்க்னா புரிஞ்சுக்க மாட்டியா? தீபா அந்த வீடியோவை நினைத்து துளியும் வியக்கவும் இல்லை. அதை ஒரு விஞ்ஞான பொய் என்று கூறியதோடு அதை வியந்த இருவரையும் கேலியாகவும் பார்க்க செய்தாள். சரியான த்ரில் செத்த காலம்தான் இது. சேனல் ஹெட் ரங்கநாத் அனிருத்தின் வீடியோவை பென் டிரைவில் ஏற்றி அதை அப்படியே தன் அறையில் உள்ள ராட்சசி டிவியில் போட்டு பார்த்தவராக, எனக்கு உண்மை மாதிரியும் இருக்கு, டவுட்டாவும் இருக்கு என்றார். சார், வினோத் பொய் சொல்ல மாட்டான் சார், அவனை எனக்கு நல்லா தெரியும் சார். அப்போ அவனோட நீயும் அந்த மலைக்கு போ, அந்த சித்தரை ஒரு இன்டர்வியூ பண்ணி இன்னும் ஹார்ட்டை எதையாவது கொண்டு வரலாமே. அதுதான் சார் என் மைண்ட்லயும் ஓடிட்டு இருக்கு. என் கூட நம்ம மதுமிதாவையும் அனுப்புங்க சார், ரொம்ப உதவியா இருக்கும் என்று மதுமிதாவை அவன் இழுக்கவும் அவர் அவனை ஒரு மாதிரி பார்த்தார். அனிருத், நீ மதுமிதாவுக்கு நூல் விடுறது எனக்கு தெரியும். அவ ஒரு அமைதியான அழுத்தமான பொண்ணு. ஆக்சுவலா நீ சொல்லலைனாலும் அவளை நான் உன் கூட அனுப்புறதா தான் இருந்தேன். ஆனா இப்ப யோசிக்கிறேன். ஐயோ சார், அப்படிலாம் யோசிக்காதீங்க. ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட்னு ஒரு புண்ணாக்கும் இல்லாம இருக்கும். இந்த மாதிரி தருணங்கள் தானே இன்பங்கள். நீ திரும்பவும் ரொம்ப பேசுற. எல்லா நேரமும் நான் உன் பேச்சை ரசிக்க முடியாது. மைண்ட் இட். சாரி சார், மண்ணாங்கட்டி என்றபடியே மதுமிதாவை தன் அறைக்கு அழைத்து டிவியை ஆன் செய்தார். ஆஃப் பண்ணிடுங்க சார், அந்த சித்தர் பறக்கிற வீடியோ தானே? அவள் சாதாரணமாக கேட்டாள். எக்ஸாக்ட்லி.
நான் பார்த்துட்டேன் சார், அது ஒரு டுபாக்கூர் சார். நம்ம ஆட்கள் வாட்ஸ்அப்பை ரொம்பவே மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி ஏமாத்த வேலை அதிகமாயிடுச்சு என்ற மதுமிதா எதனாலும் அருகிலேயே நின்று கொண்டு டக் செய்த ஷர்ட்டை இழுத்து இழுத்து சரி செய்து கொண்ட அனிருத்தை மட்டும் கண்டுகொள்ளவே இல்லை. யூ ஆர் ரைட். ஆண்ட்ராய்ட் போன் வந்தாலும் வந்தது, சேனல் எல்லாமே திணற ஆரம்பிச்சிருச்சு. எந்த த்ரில்லுக்கும் ஒரு மதிப்பு மரியாதையே இல்ல. அதே சமயம் நம்ம அனிருத் இது பொய்யில்ல நிஜம்னு சாதிக்கிறான்மா. அதனால என்னம்மா அதனாலன்னு சாதாரணமா கேட்கிற? இப்பவே இந்த வீடியோவை மும்பைக்கு அனுப்பி கிராபிக்ஸ் சுட்டா லக்கடியான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா உண்மையா இருந்துட்டா? சார், இது இப்போ உலகம் பூராவ பரவிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சே 50 லட்சம் பேருக்கு மேல இதை பார்த்துட்டாங்க. அந்த மும்பை குரூப்பும் பார்த்திருப்பாங்க. நீங்க தனியா அனுப்ப தேவையில்லை. என்ன அனிருத், உன் ஃப்ரெண்டு வினோத் உனக்கு மட்டும்தான் இதை அனுப்பினான்னு சொன்ன, மதுவா இப்படி சொல்றா? எனக்கும் அதான் சார் புரியல. நிறைய சினிமாக்கள் எடுத்துட்டு இருக்கும் பொழுதே டவுன்லோட் ஆயிடுதுன்னு கேள்விப்பட்டேன். தொடர்கதை மாதிரி தொடரும் போட்டு வெளியிடுறாங்களாம். அனிருத் எப்பொழுதும் நறுக்கென்றும் பேச மாட்டான். டாபிக் மாற்றியபடியே இருப்பான். கொஞ்சம் லொடலொட டைப்பும் கூட. மதுமிதாவும், சார் நான் என் டேபிளுக்கு போகட்டுமா என்று விளக்க பார்த்தாள். ரங்கநாத் அதை புரிந்து கொண்டு மில்லிகிராமில் சிரித்தவராக, சரிம்மா நீ போய் வேலையை பார் என்றார். அவர் அந்த பதிலை அவனுக்கும் சொன்னது போல பார்த்தார். அப்போ நீங்க நம்ப தயாரா இல்லைன்னு சொல்லுங்க. ஆமோதிப்பை கண்களிலேயே காண்பித்தார். ஒரு நல்ல சான்ஸ் போயிடுமோன்னு தோணுது சார். அப்ப லீவ் போட்டுட்டு உன்னோட பர்சனல் ரிஸ்க்ல அட்டென்ட் பண்ணு. சார், இத பார் அனிருத், இந்த சித்தர் சமாச்சாரம் சாமியார் சமாச்சாரம் எல்லாம் இப்ப பெரிய கேலி பொருள். அவங்களும் அப்படிதான் நடந்துக்கிறாங்க. ஒரு மனுஷனால பறக்க முடியும்னா எல்லா ஏரோப்ளைனையும் எடைக்கு தான் போட வேண்டி வரும். காரும் பஸ்ஸும் கூட துணிக்காய போடவும் படுத்து தூங்கவும் மாறிடும். இது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. சுந்தரகாண்டத்துல ஹனுமார் பறந்ததை கூட ஃபேண்டசியா தான் நினைக்கிறோம். பக்தி காரணமா அதை ரொம்ப நோண்டி பார்க்க யாரும் விரும்பல. புரிஞ்சுக்கோ. உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல், இப்படி ஊரை ஏமாத்தாதேன்னு. அப்புறம் யாராவது வந்து முதுகுல டின்னு கட்டிட போறாங்க. ரங்கநாத் அனிருத்தை அம்பிகா அப்பளம் ஆட்டம் பொறித்து விட்டார். தலையை குனிந்து கொண்டே வந்தவன் கேபினில் மதுமிதாவை பார்க்க அவள் அலட்சியமாக அமர்ந்திருந்தாள். அவன் விலகவும் அடக்கி வைத்திருந்தது போல சிரித்தாள். அதே சமயம் அனிருத்தின் ஆண்ட்ராய்ட் போன் அணித்தது. அவனோ காதை கொடுத்தான். அனிருத், சொல்லுடா வினோத், இங்க யாரும் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. நீயும் ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே என்ன வச்சு. அடச்சி, இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நான் நேர்ல பார்த்தது சத்தியம். என் வீடியோ ஒரு நிஜம். ஆனா இதை எல்லாரும் பொய்யா நினைக்கணும்னு நானே இதை டூப்புங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் போட்டு மன்னிப்பும் கேட்டுட்டேன். அதே சமயம் நான் அந்த சித்தரை நேரில் பார்த்து பல அதிசய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறேன். குறிப்பா அவருக்கு இரும்பை தங்கமாக்க தெரியுமா. அவர் மட்டும் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாலும் போதும். நீ வேலை பார்க்கிற சேனலையே அந்த ரங்கநாதன் கிட்ட இருந்து எழுதி வாங்கிடலாம். அப்புறம் அந்த ஆளுக்கு நீ சம்பளம் கொடுக்கலாம். அந்த மதுமிதாவை உன் செக்ரட்டரி ஆக்கி உன்னை விட்டே போக விடாம செய்யலாம். என்ன சொல்ற? வினோத், டாஸ்மாக்கு போயிருக்கியா? அங்கிருந்து தானே பேசுற? டேய், நான் தெளிவா பேசுறேன்டா. உன்னால நம்ப முடியலன்னா விட்டுடுறா, நான் தனியாவே போறேன். கலீலியோ உலகம் உருண்டைன்னு சொன்னப்போ யார்டா நம்புனா? கல்லால தானடா அடிச்சாங்க. அவ்வளோ ஏன் ஏசுநாதரை கூட சிலுவையில அறையல? வினோத் குவாரியில் வைத்த வெடியாட்டம் வெடித்தான். அனிருத்தும், போதுண்டா, நான் உன்னை நம்புறேன். எப்படா நான் கிளம்புறாங்க என்றான். சேனல் ஹெட் ரங்கநாத் முன்னால் சற்று தெனாவட்டாக வந்து நின்ற அனிருத், சார் என் மெயிலை பார்த்துட்டீங்களா என்று கேட்க அவர் அவனை ஒரு மாதிரி பார்த்தார். உங்களைத்தான் சார் கேட்டேன். இப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? ஒரு புண்ணாக்கும் இல்ல. நீ அந்த சிவன் கொண்டை மலைக்கு போக தனியா லீவ் எல்லாம் போட தேவையே இல்ல. சேனல் செலவுலயே போயிட்டு வா. நீ விரும்பின மாதிரி மதுமிதாவும் உன் கூட வரா. சாரி, நான் தப்பா சொல்லிட்டேன். மதுமிதா கூட நீ போற. அது சரி சார், நேத்து இது ஒரு டுபாக்கூர் சமாச்சாரம் விஞ்ஞான பொய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அப்படியே மாறிட்டீங்களே, அது எப்படி சார்? இத பார், நம்மள மாதிரி மீடியா பீப்புள்ஸ்க்கு ஒப்பாமாவும் முக்கியம், வீரப்பனும் முக்கியம். சொல்ல போனா உண்மையை விட பொய் தான் ரொம்ப சுவாரஸ்யமானது. அதை தோலுச்சு பாக்குறது அதை விட சுவாரஸ்யமான விஷயம். ஆகையால சம்திங் அங்க ஏதோ இருக்கலாம்ங்கிற யூகத்துலதான் இப்ப நான் உங்களை அனுப்புறேன். ரங்கநாத் அழுத்தம் திருத்தமான உச்சரிப்போடு சரியான மீட்டரில் பேசவும் அனிருத்தால் அவருக்கு ஒரு பதிலை உடனே சொல்ல முடியவில்லை. ஆனாலும் மதுமிதாவோடு ஒரு மலை பிரதேசத்திற்கு போக போகிறோம் என்பதை ஒரு தேனிலவுக்கான ஒத்திகையாகவே கருதியது அவன் மனது. அப்போது அவன் போனில் ரிங்டோன் பாடல், பஞ்சு மிட்டாய் 5 ரூபாய், நீ பாதி தின்று தந்ததால் ₹1,00,000 என்று பழைய காதலன் படப்பாட்டை பாடியது. தலையில் அடித்து கொண்டார் ரங்கநாத். மாப்பிள, கார் ரெடி பண்ணிட்டேன்டா. இன்னைக்கு நைட் கிளம்புறோம். விழுப்புரம் கள்ளக்குறிச்சி வழியா சேலம் போய் சேலத்துல இருந்து ராசிபுரம் காலப்ப நாயக்கன் பட்டி வழியா மலை ஏறுறோம். நாளைக்கு 10 மணிக்கெல்லாம் மேல போயிடலாம்டா.
மலைக்கு மேல அகாமடேஷனுக்கு ரூம் எல்லாம் புக் பண்ணியாச்சு. ரூம் புக் பண்ணும்போது, என்ன சார் பறக்கிற சித்தர் பார்க்கத்தானே வரீங்கன்னு ரிசப்ஷனிஸ்ட் கரெக்டா கேக்குறான்டா. அப்படியா? அநேகமா நம்மள போல ஒரு கூட்டமே வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. கரெக்டரா, இங்க என்ன என் சீஃப் ரங்கநாத் சாரும் சேனல் செலவுலயே போயிட்டு வான்னு சொல்லிட்டாரு. இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. ஐசி கூட உன்னோட ஜூலியட்டையும் ஒட்ட வச்சிருப்பாரே, அதுவும் கரெக்டுடா. இந்த ட்ரிப்ல நான் யாரு எப்படிப்பட்டவன்கிறதே அவளுக்கு நான் காட்டியே தீர்றதுன்னு இருக்கேன். அதுக்கு எதுக்குடா சிவன் கொண்ட மலைக்கு போயிட்டு? டே வினோத், போதும்டா. வேற ஏதோ அர்த்தத்துல நீ பேசுற மாதிரி இருக்கு. நான் அப்படிலாம் ஒன்னும் பேசலடா அனிருத்து. சரி, இது ஒரு நல்ல அசைன்மெண்ட்ரா. அந்த சித்தரை பார்த்து வீடியோ எடுக்கிறது ஒரு பக்கம், நீ சொன்ன மாதிரி அவர் காலில் விழுந்து அவரோட வித்தைகளை ஒன்னையாவது நம்ம கத்துக்கணும்டா. அவர் மட்டும் நமக்கு தங்கம் செய்யற ரசவாத வித்தியை கத்து கொடுத்தாருன்னு வையேன், அவருக்கு நாம ஒரு பெரிய ஆசிரமம் கட்டி உலகம் பூரா கிளைகளை உருவாக்கிடலாம். என்ன சொல்ற? நீ எங்கேயோ போயிட்டடா. உன் ஆசைப்படி எல்லாம் நடக்கணும் தான் அந்த சித்தர் வீடியோ ஒரு பெரிய உட்டால் அக்கடின்னு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்னு எல்லாத்துலயும் போட்டுக்கிட்டே இருக்கேன். நமக்கு போட்டியா யாரும் வராம இருக்கணும் பாரு. சாமியை கும்பிட்டுக்கோ. அப்ப நீ உன் காரை எடுக்காத, எங்க கூட சேனல் எம்பளத்தோட உள்ள எங்க கார்ல வந்துரு. வழியில டோல்கேட் தொல்லையும் இருக்காது, சல்லுன்னு போயிடலாம். என் வழிக்கு நீ வருவேன்னு பார்த்தா உன் வழிக்கு என்ன இருக்கிறியடா? என்னால முடியாது. வினோத், முடிவா என்னதான் சொல்ல வர? என் கூட நீ வரதா இருந்தா வா, உன் கூட எல்லாம் நான் வர முடியாது. சரி, நானும் மதுமிதாவும் போனா? போய் நல்லா டூயட் பாடு, மரம் செடிய கொடி எல்லாம் வீடியோ எடு. சித்தரை பார்க்கணும்னா நான் வரணும். அந்த நேரம் அந்த இடம் எல்லாம் எனக்கு தானே தெரியும். ஏன் நீ அனுப்பின வீடியோவை வச்சு கண்டுபிடிக்க முடியாதா? போனை வைடா, இனி உன் கூட நான் பேசுறதா இல்ல. மறுபக்கம் வினோத் கட் செய்ய அனிருத் முகம் சாணியை முகர்ந்தது போல மாறியது. யோசனையோடு அவனுக்கான கேபின் நோக்கி நடந்தான். போகிற போக்கில் மதுமிதா கேபின் பக்கம் ஒரு பார்வை. அவள் மவுசோட விளையாடி கொண்டிருந்தாள். மல்லிகைப்பூ வைத்திருந்தாள். அது முன்புறமாய் காதுக்கு கட்டிய தோரணம் போல தொங்கிக் கொண்டிருந்தது. அவன் மனதிற்குள் ஆலங்கட்டி மழை பெய்ய தொடங்கியது. சரேல் என்று அவள் நிமிர்ந்து பார்த்தாள். அவனுக்குள் மழை ஃப்ரீஸ் ஆனது. இப்பொழுது எப்போ கிளம்புறோம்? அவள் சகஜமாக கேட்டாள். அவன் இதை எதிர்பார்க்கவில்லை. எங்க என்றான் தடுமாற்றமாய். உள்ள வாங்க என்று அவள் அழைத்தாள். என்னையா? நீங்க தானே அனிருத்? எஸ் எஸ். அப்போ உள்ள வாங்க, உங்களைத்தான். டேக் யுவர் சீட். தேங்க்யூ. சார் சொல்லியிருப்பாரே. ஆமா, என் கூட நீங்க வர்றதா நினைக்க வேண்டாம். நான் உங்க கூட வர்றதாகவே இருக்கட்டும். நிஜமாவா என்றான் மீண்டும் தடுமாற்றமாய். எதுக்கு இத்தனை தடுமாற்றம்? நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்? ஐயோ, என்ன மது, என்ன கேள்வி இது? பிளீஸ், சமந்தா நந்திதான்னு நடிகைகளோட என்னை ஒப்பிட வேண்டாம். என் வரையில நீங்க கூட தான் நல்ல அழகு. அதுக்காக நான் உங்களை ஜெயம் ரவியோடயோ தனுஷோடையோ ஒப்பிட மாட்டேன். மது, நீயா இப்படி எல்லாம் பேசுற? நம்ம அசைன்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுட்டா இதை விட அதிகமா பேசுவேன். அது நிச்சயம் மது. ஆனா வினோத் திடீர்னு உன் சேனல் டிஆர்பிக்கு நான் தான் கிடைச்சேனான்னு என்னென்னவோ பேசிட்டான் மது. எங்க அவருக்கு போன் போட்டு கொடுங்களேன். நீங்க பேசுறீங்களா? பேசி பாக்குறேனே. அது உங்களுக்கு பிடிக்கலன்னா வேண்டாம். எனக்கு உங்க குட்வில் ரொம்ப முக்கியம். இல்ல, அவன் உன்னை அலட்சியப்படுத்தினா என்னால தாங்க முடியாது மது. அதான் படுத்தினா தானே அப்படிங்கிறீங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். அவரும் கூட வந்தா நமக்கும் துணையா இருக்கும். வேலை கொஞ்சம் சுலபமா முடியும். இல்லைனாலும் எனக்கு நீங்க இருக்கீங்க. மதுமிதா செம்மையாய் அல்வா கிண்டினாள். அதுவும் பொன்னிறமாய் வரத் தொடங்கியது. அனிருத்தும் வினோத்திற்கு போன் செய்தான். தெரியும்டா, நீ திரும்ப வருவேன்னு, என்கிட்ட சரண்டர் ஆவேன்னு என்று ஆரம்பமே அவனிடம் அதகலம். அண்ணா, நான் மது பேசுறேன். எப்படின்னா இருக்கீங்க? அவன் அதகலத்தின் மேல் மது கை நிறைய பனியை அள்ளி எறிந்தது போல பேசினாள். மது, நீயா? அனிருத் இல்ல? ஏன் இல்லாம, எதிரிலதான் இருக்காரு. கபாலி ரஜினி மாதிரி கால் மேல கால் போட்டு உட்காராம பாபநாசம் கமல் லாக்அப்ல தர்மடி வாங்கின மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. என்னன்னா கோபம் உங்களுக்கு? அவரை போட்டு வாங்கிட்டீங்க போல இருக்கே. மதுவின் அப்ரோச் ரங்கநாதன் சொன்ன மாதிரி செம ஸ்மார்ட் தான். மறுபுறம் வினோத்தும் விழ ஆரம்பித்தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மது. ஆமா, நீ எப்படி அவன் போன்ல இருந்து? ஏன் அவர் போன்ல இருந்து நான் பேசக்கூடாதா? ஒரு சித்த புருஷரை தரிசனம் பண்ணிருக்கீங்களே, என்ன ஒரு ஜாதகம் உங்க ஜாதகம்? ஐயோ மது, அது சும்மா புருடா. நான் ஃபேஸ்புக்ல சாரி சொன்னதை பாக்கலையா நீ? அண்ணா, நான் ரொம்ப உணர்வு பூர்வமா பேசிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட நீங்க போய் சொல்லணுமா? நீ என்ன சொல்ற மது? அப்போ அது நிஜம்னு நம்பிட்டியா? நிஜத்தை நிஜம்னு நம்பாம பொய்ன்னு எப்படி எடுத்துக்க முடியும்? வேண்டாம்னா, நானும் ஒன்னும் சேனலுக்காக அவரை பார்க்க விரும்பல. பர்சனலா எனக்கும் ஒரு ஆர்வம், விருப்பம், துடிப்பு
இப்படி எப்படி வேணா வச்சுக்கோங்களேன். உருக்கினாள். வினோத்தும் அவளின் எமோஷனல் அட்டாக்கில் சரண்டர் ஆக தொடங்கி, நீ இவ்வளவு ஆர்வம் உள்ளவளா இருப்பேன்னு நான் நினைக்கல மது. அதே சமயம் நம்மளோட சித்த தரிசனத்தை உன் சேனல் காசாக்கிக்க கூடாது. ஒருவேளை அது எங்க சமூக கடமைன்னு அவங்க சொன்னா எனக்கு நான் கேக்குற அமௌண்ட்டை கொடுத்துடணும். அதெல்லாம் பாத்துக்கலாம். நீங்க வாங்க எங்க கூட. சரிம்மா, உனக்காக சம்மதிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்னன்னா, உன் சேனலுக்கு நாம போயிட்டு வர வரை எதுவுமே தெரியக்கூடாது. ஓகேண்ணா. குட். அப்போ நீங்க 2 பேருமே என் கார்ல என் கூட வரீங்களா? சரிண்ணா. அவள் போனை கட் செய்தவளாய் நிமிர்ந்தாள். அனிருத் பிரமிப்பில் இருந்தான். மெல்லிய குரலில், என்ன சொன்னா? சரின்னுட்டானா என்றும் கேட்டான். உங்க ஃப்ரெண்டு என்ன பவர் ஸ்டாரா சூப்பர் ஸ்டாரா? அவர் கூட தான் நாம போறோம் என்றாள். மது, ரியலா சொல்றேன், நீ பயங்கரமான ஆளு. அவனை அப்படியே கட்டி போட்டுட்டியே. பதிலுக்கு நீ என்ன விலகியா நிக்கிற என்கிற கேள்வியோடு மிக சன்னமாக சிரித்தாள். ரங்கநாத்தின் அறை. உள் நுழைந்தவளை புன்னகையோடு பார்த்தவர், பேசின அவ்வளவையும் கேட்டேன். செல்போனை ஆன்ல வச்சு உன் வேலையை சுலபமாக்கிக்கிட்ட. நிஜமா சொல்றேன், உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு என்று வாய் மலர்ந்தார். அதிர்ச்சியமாக அவர் நெற்றியில் குங்கும தீற்றல் வேறு. ஒரு பக்கம் பொய்யா நடிக்கிறோமோன்னு கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்தது சார். ஆனா அந்த சித்தர் சமாச்சாரம் உண்மைதான்னு நீங்க அழுத்தமா சொன்ன அந்த ஒரு காரணத்திற்காக நான் 2 பேரையும் ஏமாத்தினேன். எதை வச்சு உண்மைன்னு சொன்னீங்கன்னு நான் கேட்டதுக்கு அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டீங்க. இப்பவாது சொல்ல முடியுமா? எப்பவும் இல்லாம நெத்தில குங்கும தீற்றல் வேற. மதுமிதா பவ்யமாக கேட்கவும் அவர் சொல்ல தொடங்கினார். அந்த சித்தர் என் கனவுலையும் வந்துட்டார் மது. என் நெற்றியில குங்குமம் போல எதையோ பூசி விட்டார். எனக்கும் சட்டுன்னு கனவு கலைஞ்சிருச்சு. அவர் கூறவும் மதுமிதா முகம் பெரிதும் மாறியது. ரங்கநாத் கூர்மையாக பார்த்தார். மதுமிதாவும் பதிலுக்கு பார்த்தாள். இப்போ என் நெற்றியில பாக்குறியே, குங்குமம் மாதிரி ஒரு நாமம். அவளும் அப்பொழுதுதான் அதை அழுத்தமாக கவனித்தாள். இது கனவுல அவர் வச்சதுதான். கண் விழிச்சு பார்த்தா நெத்தில இருக்கு. அது மட்டும் இல்ல, முகம் கழும்போதும் குளிக்கும் போதும் கூட இது போகல. நம்ப முடியல என்று கேட்டவர் தன் நெற்றி மேல் கர்ச்சீஃபால் அழுந்த துடைத்தார். டேபிள் மேல் கண்ணாடி டம்ளரில் இருந்த தண்ணீரில் நனைத்து தேய்த்தார். அது போகவே இல்லை. மதுமிதாவும் அவள் வாழ்நாளில் முதல் அமானுஷ்ய அனுபவத்தில் விழிகளை அகல விரித்தாள். திருதிருவென்று விழித்த மதுமிதாவை ஒரு குறுகுறுப்போடு பார்த்தார் ரங்கநாத். என்னம்மா, இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு குழப்பமா இருக்குல்ல? ஆமாம் சார், அதுக்கு பேர் தாமா அமானுஷ்யம். என்ன சார் அமானுஷ்யம் அப்பானுஷ்யம்னு நீங்களும் எதேதோ சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த நெற்றி குங்குமம் பச்சை குத்துற மெட்டீரியல் ரகமா இருந்து யாராவது நீங்க தூங்கும் போது தடவி விட்டுருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். ஆனா அது எப்படி கனவுலையும் கனெக்ட் ஆக முடியும்? ஓ, அப்படி ஒரு லாஜிக் இருக்கா? விடு, உன்னோட அறிவியல் பலம் அவ்வளவையும் அந்த சிவன் கொண்டை மலை சித்தர்கிட்ட காட்டு. இது டுபாக்கூர் விஷயமா, இல்லை மனுஷ அறிவுக்கு பிடிபடாத அதிசயமான ஒரு கைப்பார். ஏன் சார், என் கூட நீங்களும் வரக்கூடாது? மழுக்கென்று மதுமிதா கேட்ட கேள்வி ரங்கநாத்தை விசுக்கென்று தாக்கியது. நானா? நீங்களே தான் சார். நெத்தில பொட்டு வச்சு விட்டது உங்களுக்கு தானே. அதனால அப்போ உங்க மேல அவருக்கு ஏதோ தனி கரிசனம் இருக்குன்னு தானே அர்த்தம்? அப்கோர்ஸ். அங்க வந்தா இங்க ஆபீஸ யார் பாத்துக்கிறது? இது ஒரு கேள்வியா சார்? அப்புறம் நான் பதில் சொன்னா உங்களுக்கு வருத்தம் தான் ஏற்படும். நீங்க பேங்காக் பட்டாயா போனப்போ இங்க யார் பாத்துக்கிட்டாங்கன்னு நான் கேட்க வேண்டி வரும். போதுமா, நீ ஓவர் ஸ்மார்ட்னு எனக்கு தெரியும். ஆனா நான் வந்தா அந்த வினோத் கூட நீங்க எப்படி போக முடியும்? அவன் எதுக்கு சார்? நாம தனியா போவோம். என்ன மது, வினோத் தான் இந்த விஷயத்துல தூண்டில் புழு. அவன் மூலமா தான் சித்தர் விஷயமும் பெரிய அளவுல ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அவன் கூட போறது நமக்கு தேடலை குறைக்கும். வாஸ்தவம் தான் சார். நாங்க முன்னால போறோம், ஓசைப்படாம நீங்களும் பின்னால வாங்களேன். முயற்சி செய்றேம்மா. கட்டாயம் வரீங்க. உத்தரவாய் பேசிவிட்டு புறப்பட்டாள். அவர் நெற்றி போட்டை தேய்த்தபடியே இருந்தார். கொல்லிமலை. தேவர்கள் ஆகாயத்திலிருந்து உமிழ்ந்து துப்பிய பற்பசை நுரை போல மேகங்கள், கனமான குளிர்காற்று, காதுமடல்கள். அந்த காற்றிடம் தத்தளிக்க காரை விட்டு இறங்கினான் அனிருத். உடம்பையும் சற்று இறுக்கி கொண்டான். ஏனோ சென்னை வெயிலை நினைக்காமல் இருக்க முடியவில்லை அவனால். மதுமிதாவும் வினோதும் கூட இறங்கி நாலாப்புறமும் பார்த்தனர். அது ஒரு விடுதி முகப்பு பகுதி. மஞ்சள், சாமந்தியும் ரோஜாக்களும் குதூகலமாய் பூத்திருந்தன. பார்க்கவே மிக இதமாக இருந்தது. அதன் பின் உள்ளே அறைக்கு சென்று சுட்கேஸை வைத்துவிட்டு வெந்நீர் குளித்துவிட்டு சாப்பிட வந்த பொழுது ரெஸ்டாரண்டில் நல்ல கூட்டம்.
அவ்வளவு பேருமே தங்களைப் போல அந்த பறக்கும் சித்தரை தேடியே வந்திருப்பார்களோ என்று தோன்றியது அனிருத்திற்கு. மதுமிதா ரசித்து சாம்பார் இட்லியை சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். வினோத் கூடவே இருப்பதால் அவளோடு அவனால் காதலாகி கசிந்துருக முடியவில்லை. வினோத் நெற்றியில் அப்பொழுது குங்குமத்தீற்றல். மது, சீக்கிரம் சாப்பிட்டு முடி, புறப்படுவோம். ரூம்ல ஹேண்டி வீடியோ கேமரா லேட்டஸ்ட் வெர்ஷனும் இருக்குண்ணா. இப்போ எடிட்டிங்கையும் கேமரா வியூ ஃபைண்டர்லயே பண்ணி முடிச்சிடலாம். மது, நீ உன் சேனலை மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசுற. அதை மறந்துடு. வாஸ்தவத்துல நாம 3 பேரும் இப்ப அந்த சித்தரோட சிஷ்யர்கள். சித்தர்களுக்கு இப்படி படம் பிடிக்கிறதெல்லாம் பிடிக்காது. அப்போ நீங்க ஏன் உங்க செல்போன்ல பிடிச்சீங்க? இத பார் மது, அதுதான் நான் செய்த பெரிய தப்பே. நான் இப்ப வந்திருக்கிறதும் அதுக்கு மன்னிப்பு கேட்கத்தான். மன்னிப்பா? ஆமாம், சித்தர் சாமி என் கனவுல வந்தார். உலகத்தோட பார்வைக்கு நீ என்னை ஆளாக்கிட்ட. உன்னால நான் கூடு விட்டு கூடு மாறப்போறேன், வந்து மன்னிப்பு கேளுன்னு கனவுல சொன்னார். அவர் வச்ச பொட்டுதான் இது. வினோத், இதெல்லாம் எப்படா நடந்தது? கார்ல நாம வரும்போது கூட எதுவுமே நீ சொல்லலையேடா. இல்லடா அனிருத், இப்ப நீ பாத்ரூம் போனப்ப நான் ஒரு கோழி தூக்கம் போட்டேன். அப்பதாண்டா இந்த கனவும் வந்தது. கண்ணாடியில பாக்குறேன், இந்த பொட்டும் இருக்கு. ஓ, அப்ப நாம இங்க வந்தது அவருக்கு தெரிஞ்சிடுச்சா? அப்படித்தான் நினைக்கிறேன். அண்ணா, அப்ப நாம இப்பவே கிளம்புறோமா? இப்ப இல்ல, ரூமுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். சரியா 12 மணிக்கு புறப்படுறோம். செருப்பு போட்டுக்க கூடாது. கையில எந்த விதமான கருவிகளும் இருக்கக்கூடாது. அதே போல நம்ம உடையில கருப்பு நிறம் கூடாது. எதனால இப்படி? தெரியாது, எல்லாம் மயில்சாமி சித்தர் உத்தரவு. அவர் பேர் மயில்சாமியா? ஆமாம், இந்த மயில்சாமி பேச்சை மீறினா பால் போட்டு போவீங்கன்னாரு. நீ ஒரு 10 நிமிஷம் தூங்கி இருப்பியாடா? எதுக்கு கேக்குற? 10 நிமிஷத்துல இவ்வளவு மெசேஜான்னு யோசிச்சேன். மலப்பா இருக்கு. கிண்டல் பண்ணாதா அனிருத். இதோ இங்க இருக்கிற சிலர்ல கூட அவர் இருந்தே நம்மை பார்த்துட்டே இருக்கலாம். கிண்டல் பண்ணலடா, இன்னும் என்னெல்லாம் சொன்னாரு. அவ்வளவுதான். அவரோட ஒரு செல்ஃபி கூட எடுக்க முடியாதாடா? அப்போ முதல்ல சந்திப்போம். இந்த சந்திப்பு நமக்கான அனுபவம். இதுக்கும் இந்த உலகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, கூடவும் கூடாது. வினோத் கடுமையான குரலில் சொன்னான். 3 பேருக்குமே தனித்தனி அறை. மதுமிதா தன் அறைக்குள் கதவை தாழ்பால் போட்டுக்கொண்ட நொடி ரங்கநாத் அவளை கூப்பிட்டார். குட் மார்னிங் சார். என்னம்மா, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கு சார். 12 மணிக்கு உச்சி பொழுதுல கிளம்புறோம் சார். செருப்பு போட்டுக்காம, உடல கருப்பு நிறமும் இல்லாம, செல்போன் கேமரான்னு எந்த ஒரு கருவியும் இல்லாம போக போறோம் சார். இதுக்கு நீங்க போகவே தேவையில்லையேம்மா. நீங்க இப்படித்தான் சொல்வீங்கன்னு தெரியும் சார். எல்லாம் உங்களுக்கு வந்த கனவை பத்தி நான் சொன்னதோட எதிரொலி. எப்படி எப்படி? இங்க வினோத்திற்கும் கனவு வந்து அதுல அந்த சித்தர் வந்து அவர்தான் இந்த கண்டிஷன்லாம் போட்டவர். ஆச்சரியமா இருக்கே. இன்னுமா சார் புரியல உங்களுக்கு? நானும் அனிருத்தும் எதையும் ரெக்கார்ட் பண்றத வினோத் விரும்பல. அவன் சொன்னா அதை நாங்க கேட்க மாட்டோம். அதனால சித்தர் சொன்னதா சொல்லிட்டான். அதுக்கு உங்க கனவுல அவர் வந்தாங்கிறத வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டான். கனவுல வந்ததெல்லாம் பொய். அது எண்ணங்களோட கசிவுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனும் உங்கள மாதிரி குங்குமத்தோட இருக்கான் சார். ஓ, விஷயம் அப்படி போகுதா? சரி, கவலைப்படாதீங்க சார். நான் செல்போனை எடுத்துக்கிட்டே போறேன். ஃபுல் சார்ஜ்ல இருக்கு. 2ல 1 பார்க்காம விடமாட்டேன். போற இடத்துல டவர் சிக்னல் இருந்தா உங்களோட அப்பப்ப பேசுவேன். அனிருத் ஒன்னும் உன்னை தொந்தரவு பண்ணலையே? கார்ல தூங்குற மாதிரி தோல் மேல விழுந்தான், தள்ளி விட்டேன் சார். சாரின்னு சொன்னான். இந்த காலத்து பசங்களை எல்லாம் நாம திருத்தவே முடியாதுமா. விடுங்க சார், எனக்கும் பொழுது போக வேண்டாமா? மதுமதி ரங்கநாத்தின் வாயை பிளக்க வைத்தாள். மணி 12. பாத யாத்திரைக்காரர்கள் போல 3 புறப்பட்டனர். செருப்பில்லாமல் வேகமாக நடக்க முடியாத சூழல். அங்கங்கே மூச்சு வாங்கியது. ஆக்சிஜன் குறைபாடு காரணமாக மார்பு மிகவே பொங்கி எழுந்தது. வினோத், நாம சரியான திசையில தான் போறோமாடா என்று சந்தேகத்துடன் கேட்ட அனிருத்தை வினோத் முறைத்து பார்த்தான். தப்பா எடுத்துக்கிறதா? நல்ல வேலை நம்மள போல யாரும் இல்ல. நீ பொய்ன்னு சொன்னதை ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல. அனிருத்தின் பதிலை கேட்ட வினோத் வாய மூடிக்கிட்டு வாடா என்பது போல செய்கை காட்டினான். கூர்மையாக கவனித்துக் கொண்டே வந்தாள் மதுமிதா. இடுப்பு மடிப்பில் செல்போனை ஆஃப் செய்து வைத்திருந்தாள். வினோத் அவ்வப்பொழுது அவளை பார்க்கவும் தவறவில்லை. எதிரில் சிலர் அண்ணாச்சி பலாப்பழங்களை தலையில் சுமந்தபடி வந்து கொண்டிருந்தனர். 3வரையும் ஆச்சரியத்தோடு பார்த்து, இந்த பக்கம் எங்க போறீங்க என்று கேட்டனர். சிவன் கொண்டை மலைக்கு. ஐயோ, அங்கேயா? ஏங்க? கரடி நடமாட்டம் அதிகமா இருக்கு. காட்டிலாக்காக்காரங்களே கூட்டமா ஆயுதங்களோட வெடி போட்டுக்கிட்டே தான் போவாங்க. நீங்க என்ன கைய வீசிக்கிட்டு போறீங்க? அவர்கள் பேச்சு பயமுறுத்தியது. வினோத் பதில் கூறாமல் நடந்தான். ஓ, சித்தர் சாமி வர சொன்னாராக்கும்.
ஒரு பலாத்தலையன் மட்டும் சாதாரணமாக கேட்டான். மதுமிதா அவனை கூர்மையாக பார்த்தவளாக, நீங்க அந்த சித்தசாமியை பார்த்திருக்கீங்களா என்று கேட்டாள். எப்பவாச்சும் கண்ணுல படுவாரு. மேலுக்கு முடியாதவங்கள பக்கமா கூப்பிட்டு தலையில கை வச்சு முகத்துல ஊதி விடுவாரு. நிக்காத கக்குவான் இருமல் கூட பொக்குன்னு நின்னு போகும். அவ்வளவுதானா? அவர் கூட நீங்க பேச மாட்டீங்களா? அவரை பார்க்கும்போது எதுவுமே தோணாதுங்க. அவர் போன பிறகுதான் என்னென்னமோ தோணும். அவர் இருக்கிற இடம் தெரியுமா? இந்த மலை பூரா அவர் இடம் தாங்க. எந்த இடத்துன்னு சொல்ல? அவர் பறப்பாரா? பறக்கிறதா நாங்க பார்த்ததில்ல. ஆனா தண்ணி மேல நடந்து போய் பார்த்திருக்கோம். எங்கள ஒருத்தன் மரம் மேல இருந்து கீழே விழுந்து சாக போனான், மண்டை உடைஞ்சு. சாமி வந்து காப்பாத்தி கொடுத்துட்டார்ல என்று அவர்களில் ஒருவன் கூறிட, உற்சாகமான மதுமிதா அங்கேயே தன் இன்டர்வியூவை தொடங்கிவிட்டாள். அது வினோத்திற்கு எரிச்சலை மூட்டியது. மது, ஷட் அப். அவர் எதுவும் பேசாம வரணும்னு சொல்லியிருக்கார், மைண்ட் இட் என்று கத்தினான். மதுவிற்கு அவன் மிக செயற்கையாக நடந்து கொள்வது போல தோன்றியது. சட்டென்று இறுகி போனவளாக பேசாமல் நடக்கத் தொடங்கினாள். சிவசிவான்னு சொல்லிக்கிட்டே போனா மூச்சு வாங்காது என்று அவர்களில் ஒருவனே டிப்ஸும் கொடுத்தான். மதுவிற்குள் நம்பிக்கை துளிர்க்கத் தொடங்கியது. சித்தர்கள் என்னும் புதிர் சமாச்சாரம் புரியக்கூடும் என்றும் தோன்றியது. அருகில் உயரமான மரங்கள், அவற்றின் பெயர் தெரியவில்லை. ஒரு மரத்தின் பருத்த கிளை மேல் பத்மாசன கோலத்தில் ஒரு சித்தர் அமர்ந்த நிலையில் கீழே மூவரும் நடந்து வருவதை பார்த்து மிக மிக சன்னமாக முறுவளித்தார்.